குட் ஈவினிங் பை எல்லாருக்குமே. நம்ம மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைனோட லெக்சர் 6ல் இருக்கும். மோஷன் அண்டர் த கிராவிட்டி பேசியிருந்தோம். எ பாடி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட்னு அங்கே சொல்லியிருந்தோம். இங்கே அலவுட் டு ஃபால், ஃப்ரீ ஃபால், மோஷன் அண்டர் த கிராவிட்டி U0ன்னு சொல்லி கொடுத்தேன். ஏவோட வேல்யூ ஆல்வேஸ் ஆக்ட் டவுன்வர்ட், அதனால் -G. அதே மாதிரி டவுனில் இருந்தால் நெகட்டிவ் யூஸ் பண்ணுங்கள், அப்பில் இருந்தால் பாசிட்டிவ், ரைட்டில் இருந்தால் பாசிட்டிவ், லெஃப்டில் இருந்தால் நெகட்டிவ் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். நேற்று டிஸ்டன்ஸ் ட்ராவல்டுன்னு n செகண்ட்ஸ் ரேஷியோ, nth செகண்ட் ரேஷியோ யார் சொல்கிறீங்கன்னு பார்க்குறேன். டிஸ்டன்ஸ் ட்ராவல்டுன்னு n செகண்ட் ரேஷியோ டக்குன்னு சொல்லு. 1:4. சூப்பர் பா. nth செகண்ட் ரேஷியோ 1:3. இந்த டேப் சம்முக்கெல்லாம் எதை நம்ம யூஸ் பண்ணணும்? 1:3:5 1:3:5 டேப் சம். 1:3:5 டேப் சம்முக்கு 1:3:5 யூஸ் பண்ணணும். சரிங்க சார், புரிஞ்சிருச்சு. டேப் சம் நேற்று ஒரு ஒர்க் கொடுத்துருந்தேன், கடைசியில் அப்புறம் தான் தெரிஞ்சது நான் உங்களுக்கு போட்டு காமிச்ச சம்மு தான் அந்த வீடியோலையும் கொடுத்துருக்கேன். அதனால் சரி நீங்கள் அனுப்பலன்னு நானும் கண்டுக்கல. சரி பசங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அடுத்தடுத்த ஒர்க் கொடுக்கும்போது அது கவனமாக செய்யணும். ரைட் பை. நேற்று ஒரு பில்டிங்லேருந்து பாலை ட்ராப் பண்ணிங்க. இன்றைக்கி 2 விஷயம் பண்ண போகிறீங்க. பில்டிங்லேருந்து மேலே த்ரோ பண்ண போகிறீங்க, பில்டிங்லேருந்து கீழே த்ரோ பண்ண போகிறீங்க, தென் கிரவுண்ட்லேருந்து மேலே த்ரோ பண்ண போகிறீங்க. இந்த 3 கான்செப்ட் பேச போகிறோம். சரியாக 1 மணி நேரம் இருக்குது. சூப்பராக இருக்கும் பாருங்கள். ரைட் பை. கேஸ் 2 எ பாடி த்ரோன் டவுன்வர்ட். நேற்று என்ன பண்ணீங்க? ட்ராப்டு டவுன், ஜஸ்ட்டு விட்டீங்க. இன்றைக்கி கீழ் நோக்கி த்ரோ பண்ண போகிறீங்க. நான் சொல்கிற காட்சி அப்படியே யோசிச்சுப்பார். நீங்கள் ஒரு பில்டிங் மேலே இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு பில்டிங்கோட ஹைட் வந்து வழக்கம் போல் h. இந்த இடத்துல நின்றுட்டுருக்கு. உன் கையில் ஒரு பால் கொடுத்துட்டேன். இந்த பால் என்ன பண்ணுற அப்படின்னா கிரவுண்ட் நோக்கி த்ரோ பண்ணுறீங்க, வந்து விழுது. அப்போ கண்டிப்பாக யூவோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0. உங்களால் உணர முடியுதா? யூவோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0. ஒரு பாடி செட்டைன் ஹைட் ஆஃப் த பில்டிங்லேருந்து ட்ராப் பண்ணிங்கன்னா தான் யூவோட வேல்யூ 0. நீங்கள் த்ரோ பண்ணுறீங்க. ஸோ த்ரோ பண்ணும் பொழுது யூ கண்டிப்பாக இட் ஹாஸ் அ செட்டைன் வெலாசிட்டி. ஸோ யூ நாட் ஈக்குவல் டு 0ன்னு உணரணும். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நாங்கள் எப்படி சார் எழுதுறது? யூ இருக்கிறதுனால யூ கண்டிப்பாக எழுதணும். ஏக்கு பதிலாக -G, விக்கு பதிலாக நெகட்டிவ். என்ன கற்றுக்கிட்டீங்க? டவுன்வர்ட், ஸோ வி நெகட்டிவ். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் டவுன், அதனால் ஜியும் நெகட்டிவ். ரைட்டா? அவங்க யூ கொடுத்துருப்பாங்க, ஜி வேல்யூ உனக்கு தெரியும், டி கொடுத்துருப்பாங்க, வி கண்டுபிடிக்கணும். இதான் வேல்யூ. நேற்று என்ன பண்ணேன்? U0ன்னு கொடுத்துட்டு V ஈக்குவல் டு GTன்னு போட்டிருந்தோம். ஞாபகம் இருக்கா? நேற்று யூ இல்லை, இன்றைக்கி யூ இருக்குது. அடுத்தது V² ஈக்குவல் டு U² + 2AS. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சார் வி கண்டிப்பாக டவுன்வர்ட் நெகட்டிவ், யூ அதுவுமே டவுனில் தப்பு பண்ணுறோம். யூன்னு யாருமே சொல்லலை, நானும் கவனிக்கல. யூ எங்கே த்ரோ பண்ணுறீங்க? டவுனில் தானே த்ரோ பண்ணுறீங்க, கீழ் நோக்கி தானே த்ரோ பண்ணுறீங்க. யூ ஆல்சோ டேக்கன் அஸ் நெகட்டிவ். கரெக்டாக நான் சொல்கிறது புரியுதா? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். யூக்கு நான் சைன் போடவே மறந்துட்டேன், நீங்களும் சொல்லவே இல்லை. நீங்கள் கேட்டிருக்கணும்ல, சார் யூ மட்டும் டவுனில் தானே த்ரோ பண்ணுறீங்க, அப்போ அதுவும் நெகட்டிவ் தானே? ரைட்டா? சரி பை, இது என்னோட மிஸ்டேக் தான். யூ நெகட்டிவ், இங்கே வியும் நெகட்டிவ் (2), யூக்கு பதிலாக -u (2) ப்ளஸ் 2ஏக்கு பதிலாக -G, எஸ்ஸுக்கு பதிலாக -h. ஏன் எஸ்ஸுக்கு பதிலாக -hன்னு உனக்கு நல்லா தெரியும். ஹைட் ஆஃப் த பில்டிங்கை மெஷர் பண்ணுறது மேலேருந்து கீழ் நோக்கி தான் மெஷர் பண்ணுவீங்க, டவுனில் தான் மெஷர் பண்ணுவீங்க, அதனால் -h. இப்போ திரும்ப இது எழுதினாலும் அதே ஃபார்மில் தான் வரும் பாருங்களேன். இங்கே -u (2) ப்ளஸ் u², மைனஸ் ஆஃப் மைனஸு ப்ளஸ்ஸு, அதனால் 2gh. ஆனால் ஏன் அப்போ தேவையில்லாத சொல்லி கொடுக்குறீங்க? சைனை எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு. இங்கே கூட பாரு, -v ஈக்குவல் டு -u ப்ளஸ் GT. மைனஸ் காமனாக வெளில எடுத்துட்டேன். இந்த மைனஸ் போயிட்டா கூட v ஈக்குவல் டு u ப்ளஸ் GT வந்துடுச்சா? ரைட்டா? அப்போது ஃபார்முலாஸ் எதுவும் அங்கே மாற போகிறதில்ல. உங்களுக்கு சைன் அப்ளை பண்ண தெரியுதான்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ v² ஈக்குவல் டு u² ப்ளஸ் 2gh. ரைட் சார், புரிஞ்சிடுச்சு. இங்கேருந்து v மட்டும் வேணும், √u² ப்ளஸ் 2gh. ஒரு பாடியை செட்டைன் ஹைட் ஆஃப் த பில்டிங்லேருந்து வேகமாக த்ரோ பண்ணுறீங்க, எவ்வளோ வேகத்தில் வந்து விழும் ஃபைனல் வெலாசிட்டி? நீங்கள் த்ரோ பண்ணுறதுனால u கண்டிப்பாக இருக்கும், அதனால் u² + 2gh. ரைட்டா?
அந்த சுச்சுவேஷனை உணர்ந்துட்டிங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் ரொம்ப ஈஸி. அதே மாதிரி எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏ டி ஸ்கொயர், இது மூணாவது ஃபார்முலா. சரி, இந்த ஃபார்முலாவை எப்படி அப்ளை பண்ணுறது? ரைட் கிருத்திக், குட் ஈவினிங் பே. குட் ஈவினிங் சார். ஏன் லேட்டு? 5 நிமிஷம் டவர் கிடைக்கல சார். ரைட், நாளிலேருந்து கரெக்டாக உள்ள வந்துரு. எஸ்ஸுக்கு பதிலாக ஹெச் ஆக்ஸ் டவுன்வர்ட், அதனால் நெகட்டிவ். யூ அதுக்கு பதிலாக நெகட்டிவ். டைம் தர் இஸ் நோ நெகட்டிவ்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். டைம் எப்போவுமே பாசிட்டிவ். மைனஸ் ஹாஃப் ஏக்கு பதிலாக மைனஸ் ஜி, அந்த மைனஸ் தான் இங்கே போட்டிருக்கேன், டி ஸ்கொயர். அப்போ மைனஸ் ஹெச் ஈக்குவல் டு மைனஸ் யூடி மைனஸ் ஹாஃப் ஜி டி ஸ்கொயர். இப்போ கூட ஒரு மேஜிக் பாருங்களேன், மைனஸ் வெளில எடுத்துருங்க. அப்போ யூடி ப்ளஸ் ஹாஃப் ஜி டி ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் போய்டும். இப்போ சைனை கன்வெர்ட் பண்ண உங்களுக்கு தெரியணும். ரைட்டா? அடுத்த ஃபார்முலா எஸ்என் ஃபார்முலா. எஸ்என் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஹாஃப் ஏ 2n மைனஸ் 1. வழக்கம் போல் ஹெச்என் ஈக்குவல் டு மைனஸ் யூ மைனஸ் ஆஃப் ஜி 2n மைனஸ் 1. இப்போ புரியுதா? யூ டவுன்வர்டில் த்ரோ பண்ணுறீங்க, நெகட்டிவ். டவுன்வர்டில் த்ரோ பண்ணுறீங்க, நெகட்டிவ். ஏ ஆக்ட்ஸ் டவுன்வர்ட், அதனால் நெகட்டிவ். எண்ணுக்கு சைன் போடக்கூடாது. என்ன உங்களுக்கு தெரியும், டைமு. டைம் ஆல்வேஸ் பாசிட்டிவ். தெர் இஸ் நோ நெகட்டிவ். ஃபிசிக்ஸ் எங்கே தேடினாலும் டைம் நெகட்டிவ் வராது, பாசிட்டிவ் மட்டும்தான் வரும். ஹெச்என் டவுன்வர்டில் இருக்கிற நெகட்டிவ் சால்வ் பண்ணாலும் திருப்பி அங்கே தான் வரப்போகுது. அப்போது இவ்வளோ நேரம் நீங்கள் கொடுத்ததுலேருந்து நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நேற்று ஜஸ்ட்டு ட்ரா பண்ணிங்க u0, இன்னைக்கு த்ரோ பண்ணிங்க u≠0. வித்தியாசத்தை புரிஞ்சிக்கோ. டவுன் ஹரிசாண்டில் த்ரோ பண்ணல. இங்கே பாரு, இங்கே நிற்கிற நீ ஒரு பாலை டவுனில் த்ரோ பண்ண, ஹரிசாண்டலாக த்ரோ பண்ணலை. அது வேறு. ஹரிசாண்டலாக த்ரோ பண்ணிங்கன்னா ப்ரொஜெக்டைல் மோஷன் போயிடும். அது அடுத்த லெசனு. நீங்கள் வண்டியில் இருக்கீங்க, அதாவது கரெக்டாக ஒரு நேர்கோட்டில் தான் த்ரோ பண்ணணும். ரைட் சார், புரிஞ்சிருச்சு. இப்போ கீழ் நோக்கி த்ரோ பண்ணால் டவுனில் வந்தாலே நெகட்டிவ், அப்பில் போனால் பாசிட்டிவ். இந்த சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ண எங்களுக்கு தெரிஞ்சிருச்சிங்க. ரைட்டா? ஸோ எல்லா டாபிக் முடிச்சுட்டு ஒரே டே சம் போட்டு காட்டுறேன். அடுத்தது கவனமாக கவனி. இவ்வளோ நேரம் எ பாடி த்ரோன் டவுன்வர்டுன்னு சொல்லியாச்சு. இப்போ தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேர்ஃபுல்லாக கவனிச்சிட்டேவா. நீங்கள் கிரவுண்டில் இருக்கீங்க. கிரவுண்டில் இருந்து ஒரு பாலை த்ரோ பண்ணுற, அந்த பால் மேலே போயிட்டு அகைன் இப்படி வந்து கீழே. உன்னோட புரிதலுக்காக கொஞ்சம் கேப் போட்டு காமிச்சிருக்கேன். இது 1D மோஷன். போகுதுன்னா திருப்பி அப்படியே தான் இங்கே வரணும். ரைட்டா? பட் சொல்லித்தரத்துக்காக நான் கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் இந்த பக்கம் வந்து விழுற மாதிரி காமிச்சிருக்கேன். ஸோ இது எ பாடி த்ரோன் அப்வர்ட் ஃப்ரம் கிரவுண்டு. அடுத்த கான்செப்ட், கீழே இருந்து ஒரு பாடியை நீங்கள் மேல் நோக்கி த்ரோ பண்ணுறீங்க. ரைட், சரி பே. யாராவது சொல்லுங்கள், கண்டிப்பாக இங்கே u0 இருக்குமா? கேட்டவன் பதில் என்ன? u0 இருக்குமா? நோ சார். u≠0 இருந்தால் தான் பாடி கீழே இருந்து மேலே போகும். அப்போ கண்டிப்பாக u0 இருக்க வாய்ப்பு இல்லை. சரி பா, நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கும். அந்த பாடி மேலே போயிட்டே இருக்கு, அப்படியே போயிட்டே இருக்கு. இந்த இடத்தோட பேர் என்ன? உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. மேக்ஸிமம் ஹைட் சார். அவ்வளோதான், அழகாக சொல்லிட்டேன். அட் மேக்ஸிமம் ஹைட்டு. ஆமாம், அட் மேக்ஸிமம் ஹைட்டில் வெலாசிட்டி என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? 0. ஏன் 0? 0. ஏன் 0? அட் மேக்ஸிமம் ஹைட்டு ஃபைனல் வெலாசிட்டி 0. ஏன் 0? Sir, because at some point it has to fall down due to the gravity, sir. ரைட். இந்த வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ சொன்னது எல்லாம் சூப்பரு. இந்த கிராவிட்டி போக 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 என்ன பண்ணிடும், இதோட ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணிடும். நீ 40 மீட்டர் பெர் செகண்டில் த்ரோ பண்ணுற, 30, 20, 10, 5, 3, 2, 1, 0. அதோட எனர்ஜி ஃபுல்லாக டெஸ்ட்ராய் ஆகிடும். திரும்ப இங்கே 0 வெலாசிட்டியில் மறுபடியும் ரிட்டன் பேக் டு கிரவுண்டு. ஸோ ரிட்டன் பேக் டு கிரவுண்ட் அப்படின்னா இங்கே வந்து விழும்பொழுது என்ன வெலாசிட்டியில் விழும் கெஸ் பண்ணுங்கள். நான் 40ல் த்ரோ பண்ணியிருக்கேன். நீ கரெக்டாக கூட சொல்ல தேவை, கெஸ் பண்ணுங்களேன். நான் 40ல் -40 சார். சேம் 40, அவ்வளோதான். பட் டவுன்ன்றதுனால இங்கே மைனஸ் சொல்கிறீங்க, ரொம்ப அழகாக சொன்னீங்க. அப்போது என்ன ஸ்பீடில் நான் த்ரோ பண்ணணும் அதே ஸ்பீடில் தான் அந்த பாடி வந்து விழும். நான் சொல்கிறேன், ஃபிசிக்ஸ் போய் சொல்லாது, ஏமாத்தாது. நீ வேணால் நாளைக்கு ஒரு பாலை
செர்டைன் ஹைட்டில் கீழே இருந்து த்ரோ பண்ணிப்பார். நீ என்ன ஸ்பீடில் த்ரோ பண்ணுறியோ அதே ஸ்பீடு தான் அந்த இடத்துக்கு நேராக இருக்கும். நீ 10ல் த்ரோ பண்ணால் 10 தான் வந்து விழும், 50ல் த்ரோ பண்ணால் 50 தான் வந்து விழும். ரைட்டா? சரி, எல்லாம் புரிஞ்சிடுச்சு. அட் மேக்ஸிமம் ஹைட்டு ஃபைனல் வெலாசிட்டி 0. ரைட். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? சைன் கன்வென்ஷன் எப்படி எழுதுறது? இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுதுறேன் பாருங்கள். ஜென்ரல் ஈக்குவேஷன் முதல்ல இதை எழுதிக்கோ, v = u + at. ரைட்டா? இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்வேர்டை மட்டும் யோசிங்க, அசென்ட்டை மட்டும் யோசிங்க. இப்போ அசென்ட்னா என்னங்க சார்? அசென்ட்னா ஒரு பாடி கிரவுண்ட்லேருந்து செர்டைன் ஹைட் போகிறது, இதான் வந்து அசென்ட்டு. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், டைம் ஆஃப் அசென்ட் எவ்வளோப்பா? உங்கள் கையில் ஒரு பால் கொடுத்துட்டேன், த்ரோ பண்ணுறான்றேன், நீ த்ரோ பண்ணுற ரொம்ப வேகமாக அது மேலே போயிட்டே இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக அது நின்று தானே ஆகணும். ஒருவேளை கிராவிட்டி ஆப்சன்ஸ் ஆஃப் கிராவிட்டியாக இருந்தால், கிராவிட்டி இல்லைன்னா நீ என்ன ஸ்பீடில் த்ரோ பண்ணுறியோ அதே ஸ்பீடில் அது மட்டும் யூனிவர்ஸ் வரைக்கும் போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். நீ நினச்சாலும் அது திருப்பி கூப்பிட முடியாது, உனக்கு டாட்டா சொல்லிட்டு போயிடும். ஆப்சன்ஸ் ஆஃப் கிராவிட்டி, இது நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா ஆஃப் இனர்ஷியான்னு சின்ன பிள்ளைங்க படிச்சிருப்பீங்க, இல்லைனா இனிமேல் சூப்பராக படிப்பீங்க. அப்போ டைம் ஆஃப் அசென்ட் என்னவா இருக்கும்? இதை எப்படி நாங்கள் அப்ளை பண்ணுறது? இப்போ யூவோட சைனு பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ். பாசிட்டிவ். இப்போ நல்லா பதில் சொல்லுங்கள், டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். இப்போ தான் கிளாஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் மட்டும் பேசினா நல்லாவே இருக்காது. இங்கே ஆக்சலரேஷன் வந்து ஜி ப்ளஸ் ஜியா மைனஸ் ஜியா? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஏவுக்கு இங்கே என்ன ப்ளஸ் ஜி கொடுக்கணுமா மைனஸ் ஜி கொடுக்கணுமா? நெகட்டிவ். ஏன் நெகட்டிவ்? எப்போவுமே ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் டவுன்வர்ட். நீ கீழே இருந்து பாடியை மேலே தூக்கி போட்டாலும் மேலேருந்து கீழே தூக்கி போட்டாலும் எப்போவுமே ஜி மாறாது, ஜி கீழ் நோக்கி தான் இருக்கும். அப்போ ஜி நெகட்டிவ். டைம் சொல்லு. சரி, இதை அப்ளை பண்ணுங்கள். விக்கு பதிலாக 0, விக்கு பதிலாக 0, யூ இருக்குது, ஏக்கு பதிலாக மைனஸ் ஜி டி. ஸோ ஒரு பிரமாதமான ஈக்குவேஷன் உங்களை நோக்கி இப்போ வரப்போகுது, பார்த்துக்கிட்டே இரு. யூவோட வேல்யூ ஜிடி, ஜிடி. அப்போ டைம் வேணும்னா u/g. இந்த ஈக்குவேஷன் பாருங்களேன், டைம் ஆஃப் அசென்ட். டைம் ஆஃப் அசென்ட்னா ஒரு பாடியை கிரவுண்ட்லேருந்து த்ரோ பண்ணுறீங்க, மேக்ஸிமம் ஹைட் போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் நீங்கள் தான் உணரணும். மேக்ஸிமம் ஹைட் போகுதுன்னா அங்கே ஃபைனல் வெலாசிட்டி 0, அதுக்கு மேலே அதால் போக முடியாது. இப்போ ஒரு பேச்சுக்கு நான் 40 மீட்டர்/செகண்டில் ஒரு பாடியை த்ரோ பண்ணுறேன், எவ்வளோ டைமில் அது மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணும்? டைம் ஆஃப் அசென்ட் மட்டும் கேட்குறீங்களா சார்? 40/10 4 செகண்டு, 40/10 4 செகண்டு. இது டைம் ஆஃப் அசென்ட். சரிங்க சார், புரிஞ்சிருச்சு. இப்போது கீழே இருந்து மேலே போகிறதுக்கு 4 செகண்ட் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சிருச்சு எங்களுக்கு. டைம் ஆஃப் அசென்ட் சொல்லி கொடுத்துட்டீங்க, u/g. நான் திரும்ப வரும்பொழுது இந்த இடத்தோட பேர் டைம் ஆஃப் டிசென்ட். யாராவது சொல்லுங்கள், இந்த டைம் ஆஃப் டிசென்ட் என்னவா இருக்கும்? 4 செகண்ட் சார். அதே 4 செகண்ட் தான் இருக்கும், அதே u/g தான் இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, ஒரு பாடி எவ்வளோ டைமில் மேலே போகுதோ அதே டைமில் தான் திரும்பவும் கீழே வந்து விழும். இந்த இடத்துல இந்த டயலாக் சொல்லி தான் ஆகணும். ஃபிசிக்ஸ் பொய் சொல்லாது, ஃபிசிக்ஸ் ஏமாத்தாது. இல்லை உங்கள் தொல்லை தாங்க முடியல சார்ன்றீங்களா? தெரியாமல் ஃபிசிக்ஸ் படித்து விட்டு ஓவர் டயலாகாக பண்ணிட்டுருக்கேன்ட்டு. இல்லைப்பா, இதெல்லாம் சும்மா அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆரம்ப காலத்தில் நான் கூட யோசித்தேன், என்னென்னா கிரவுண்ட்லேருந்து மேலே போகுது, கஷ்டப்பட்டு போகணும், நிறைய டைம் எடுத்துக்கும் போல் இருக்குது, மேலேருந்து கீழே வரும்போது கிராவிட்டி வேறு ஹெல்ப் பண்ணும், சீக்கிரமாக ஊந்துரும் போல இருக்குது அப்படின்னு நான் இதே மாதிரி சத்தியமாக நினச்சேன் சப்ஜெக்ட் தெரியாத காலகட்டங்களில். அப்புறம் தான் தெரிஞ்சுது டைம் ஆஃப் அசென்ட் என்னவா இருக்கோ அதே தான் டைம் ஆஃப் டிசென்ட்டாக இருக்கும். டைம் ஆஃப் அசென்ட் என்னவா இருக்கும், டைம் ஆஃப் டிசென்ட்டும் அதுவாக தான் இருக்கும்னு கற்றுக்கணும். ரைட்டா? சரிப்பா, அப்போ டோட்டல் டைம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? டைம் ஆஃப் அசென்ட்டையும் டைம் ஆஃப் டிசென்ட்டையும் ஆட் பண்ணுங்க சார். ஒரு u/g அவ்வளோதான். இன்னொரு u/g, அந்த சம்முக்கு 8. ஃபார்முலாவாக கேட்டால் 2u/gன்னு அழகாக சொல்லணும். அப்போ டைம் ஆஃப் டோட்டல் டைம் ஆஃப் ஃபால், கிரவுண்ட்லேருந்து ஒரு பாடியை த்ரோ பண்ணி அகைன் கிரவுண்டுக்கே வரணும்னா எவ்வளோ டைம் ஆகும்? 2u/g. இது மறக்கவே கூடாது, அவ்வளோ நல்லா படிங்க. டைம் ஆஃப் அசென்ட் என்ன ஃபார்முலா? u/g. டைம் ஆஃப் டிசென்ட் என்ன ஃபார்முலா? u/g. டோட்டல் டைம் என்ன ஃபார்முலா? 2u/g. அவ்வளோதான், டோட்டல் டைம் 2u/g. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி,
ஸோ ஒரு பாடியை கிரவுண்ட்லேருந்து 10 மீட்டர் பெர் செகண்டில் த்ரோ பண்ணுறீங்க. அது மேலே போயிட்டு அகைன் கீழே வந்து விழணும். டோட்டல் டைம் என்னவா இருக்கும்னு கேட்குறேன். உன் பதில் என்ன? 2 இன்ட்டு யூக்கு பதிலாக 10, ஜிக்கு பதிலாக ஒரு 10. அப்போ 2 செகண்ட்லேயே வந்துடும் சார். ஏன்னா நீங்கள் கொடுத்துருக்கிறது ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கீங்க. 10 மீட்டர் பெர் செகண்ட் தான் கொடுத்துருக்கீங்க. அப்படி டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துடும். போ ஒரு செகண்ட், வர ஒரு செகண்ட். 2u/g 2 யூக்கு பதிலாக 10, ஜிக்கு பதிலாக 10 சால்வ் பண்ணிங்கன்னா 2 செகண்ட். இது டைம், டோட்டல் டைம் ஆஃப் ஃபால். கிரவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி திரும்ப கிரவுண்ட் வரத்துக்கு டைமு. கற்றுக்கிட்டீங்களா? இது ஃபஸ்ட்டு ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ரெண்டாவது ஃபார்முலா ஹைட் கண்டுபிடிப்போமா? இங்கே பாருங்களேன், ஒன்ட்ட ஒரு கேள்வி. பட் நீ யூ ஸ்பீடில் ஒரு பாடியை த்ரோ பண்ணிட்டு எவ்வளோ ஹைட்டு போயிட்டு v0 ஆகும்னு கேட்குறேன். சரி, என்ன ஹைட் கேட்க போகிறீங்களா? அவ்வளோதான். செகண்ட் ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ண போகிறோம்? v² = u² + 2as ஜெனரல் ஈக்குவேஷன். 0 u பாசிட்டிவ், ஒத்துக்கிறீங்களா? u பாசிட்டிவ், கிரவுண்ட்லேருந்து மேலே தூக்கி போட்டாலும் u பாசிட்டிவ் தான். ப்ளஸ் 2aக்கு பதிலாக மைனஸ் ஜி, எஸ்ஸுக்கு பதிலாக ப்ளஸ் ஹெச்சா மைனஸ் ஹெச்சா நீ தான் சொல்லணும். எஸ்ஸுக்கு பதிலாக ப்ளஸ்ஸா மைனஸா? ப்ளஸ் சார். ப்ளஸ் ப்ளஸ் சார். ப்ளஸ் ப்ளஸ் வேற பேர் கூட நீங்கள் குட் ஈவினிங் சார். சொல்லுங்க பா. எஸ்ஸுக்கு பதிலாக ப்ளஸ் ஹெச்சா மைனஸ் ஹெச்சா? நிறைய பேர் ப்ளஸ் சொல்லியிருக்கீங்க. என்ன காரணம் ப்ளஸ்? பாத்தியா, பாயை திறக்க மாட்டே சார். மேலே போறனால ப்ளஸ். அப்போ டைரக்ஷன் சார். ஸோ இங்கே இருந்தால் மெஷர் பண்ண போகிறோம். ஹெச் டேக்கன் அஸ் பாசிட்டிவ். அப்போ இது வந்து ஹெச்னு கூட எடுத்துக்கும். ப்ளஸ் ஹெச் மைனஸ் ஹெச், இது ஸ்மால் ஹெச் கேபிட்டல் ஹெச் உன் விருப்பம், என்னால் பண்ணிக்கும். அப்போது u² மைனஸ் 2gh 2gh = u². கடைசியாக நம்ம தேடி வந்தது ஹைட் வேணும்னா u²/2g. u²/2g ரெண்டு ஃபார்முலா பிரமாதமாக கற்றுக்கிட்டு கிரவுண்ட்லேருந்து ஒரு பாடியை த்ரோ பண்ணிங்கன்னா எவ்வளோ டைமில் திரும்ப வந்து கீழே விழும், எவ்வளோ ஹைட்டு வரைக்கும் மேலே போகும். டைம் கேட்டாங்கன்னா 2u/g, ஹைட் கேட்டாங்கன்னா u²/2g. கற்றுக்கிட்டீங்களா? u²/2g. இப்போ அதே சம்மு இப்போ பாருங்களேன், ஒரு பாடியை கிரவுண்ட்லேருந்து 40 மீட்டர் பெர் செகண்டில் த்ரோ பண்ணுறீங்க. திரும்ப கிரவுண்ட் வந்து விழறதுக்கு டோட்டல் டைம் என்ன ஆகும், எவ்வளோ ஹைட் வரைக்கும் இது போகும், அவ்வளோதான் கொஷின். 2 கொஷின் பாருங்களேன். சரி, இவ்வளோ சிம்பிளாக சம்மில் கேட்பாங்களா? அப்படி இல்லை. ஒரு பெரிய சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த சின்ன சின்ன ஐடியா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ரெண்டும் சேர்ந்து தான் சம்மாக இருக்கும். இவ்வளோலாம் ஈஸியாக கேட்டிருக்க மாட்டாங்க. ரைட்டா? என்னென்னா அந்த ஈக்குவேஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை தான் இப்போ கற்றுக்கிட்டு இருக்கீங்க. ஹைட்டுக்கு பதிலாக u²/2gன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. 40² 2 இன்ட்டு ஜிக்கு பதிலாக ஒரு 10, 40 × 40 இங்கே ஒரு 20 போய் சேர்ந்ததுன்னா இது ஒரு 2, அதனால் 80 மீட்டர் வரைக்கும் போகும். 40 மீட்டர் பெர் செகண்டில் த்ரோ பண்ணப்பட்ட ஒரு பால் எவ்வளோ ஹைட் மேக்ஸிமம் போகும்னா 80 மீட்டர் வரைக்கும் போகும். எவ்வளோ டைமில் சார் திரும்ப வரும்? டைமு 2u/g 2 × 40/10, அதனால் 8 செகண்டு. நீ 8 செகண்டுன்னு வரும்பொழுதே புரிஞ்சுக்கணும் டைம் ஆஃப் அசன்ட்டு, டைம் ஆஃப் டிசன்ட்டு. இது ஒரு 4, அது ஒரு 4. கற்றுக்கிட்டிங்களா? இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ மேலேருந்து கீழே வர்றதுக்கு வேறு டைம் ஃபார்முலா, மேலேருந்து கீழே போடுறதுக்கு வேறு ஹைட் ஃபார்முலா, கீழேருந்து மேலே போகிறதுக்கு வேறு டைம் ஃபார்முலா, வேறு ஹைட் ஃபார்முலா. குழப்பிக்கூடாது. அதுக்கு தான் மெயின் ஈக்குவேஷனை தெரிஞ்சுக்கிட்டு சைன் கன்வென்ஷன் தெரிஞ்சுக்கிட்டுன்னா யாரோட உதவியுமே உனக்கு தேவையில்லை. உட்காந்து ஒழுங்காக ரிவைஸ் பண்ணிடுது. மூணாவது ஃபார்முலா எப்படி சார் யூஸ் பண்ணுறது? s = ut + ½ at². இது வேறு ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா. அப்ளை தான் பண்ணி காட்ட முடியும். என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒரு பாடியை கிரவுண்ட்லேருந்து மேலே த்ரோ பண்ணுறீங்க. u டேக்கன் அஸ் பாசிட்டிவ், h டேக்கன் அஸ் பாசிட்டிவ், a வந்து மைனஸ் g, அவ்வளோதான். சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இது பாசிட்டிவ் h, u பாசிட்டிவ் t மைனஸ் ½ g t². இந்த ஏக்கு பதிலாக மைனஸ் g. வேறு ஒன்றுமே இதை பண்ண முடியாது. ரைட்டா? h = ut மைனஸ் ½ gt². ஹெச்சுக்கு ப்ளஸ்ஸு, கீழேருந்து மேலே த்ரோ பண்ணிங்கன்னா. அடுத்தது hn, sn ஃபார்முலா u + ½ a 2n - 1 2n - 1. அப்போ இது snக்கு பதிலாக hn, கீழேருந்து மேலே போகுது பாசிட்டிவ், u பாசிட்டிவ் மைனஸ் ½ g 2n - 1. இந்த ரெண்டு ஃபார்முலா இங்கே பெருசாக ரொம்ப அதிகம் பயன்படாது. v = u + at-யும் v² = u² + 2as தான் யூஸ் ஆகும். இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கோம், கிரவுண்ட்லேருந்து பாடியை மேலே தூக்கி போட்டிருக்கோம். 4 ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும்.
ரைட்டா? அதில் ரொம்ப முக்கியமாக 2 ஃபார்முலா, ஒன்று டைம் ஃபார்முலா, இன்னொன்று ஹைட் ஃபார்முலா. ரைட். பை கேஸ் 1 என்ன கற்றுக் கொடுத்தேன்? பாலை ட்ராப் பண்ணுறீங்க, u0. கேஸ் 2 என்ன கற்றுக் கொடுத்தேன்? பாலை த்ரோ பண்ணுறீங்க செர்டைன் ஹைட்லேருந்து. கேஸ் 3 என்ன பண்ணேன்? பாடியை கீழே இருந்து மேலே த்ரோ பண்ணுறீங்க, u≠0. இங்கே h நெகட்டிவ், a மைனஸ் g, v நெகட்டிவ். இங்கேயும் h நெகட்டிவ், a மைனஸ் g, v நெகட்டிவ், u நெகட்டிவ். த்ரோ பண்ணும் பொழுது u பாசிட்டிவ், h பாசிட்டிவ், a நெகட்டிவ். இவ்வளோ தான்பா. இது ஒன்றும் பெரிய ரகசியம்லாம் கிடையாது. இதை யூஸ் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் என்ன சம் கொடுத்தாலும் அந்த இடத்துக்கு நீ ஈஸியாக போயிடலாம். கீழேருந்து தூக்கி போறியா, மேலேருந்து கீழே தூக்கி போறியா, இல்லை மேலேருந்து ட்ராப் பண்ணுறியா, சிச்சுவேஷனை சொல்லி ஆன்சரை நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கிடைக்கும். கற்றுக்கிட்டிங்களா? ரைட். அதுக்கப்புறம் கேஸ் 4 போகிறோம். கொஞ்சம் லேஸாக உங்களுக்கு புரியாத மாதிரி இருந்தால் சார் என்னை கூப்பிட்ரு. இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் ஈஸியாக இருக்கும். இப்போ 2 கான்செப்டை மிக்ஸ் பண்ண போகிறோம். பில்டிங் மேலே இருந்து மேலே தூக்கி போட போகிறேன். பில்டிங் மேலே இருந்து மேலே தூக்கி போட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை இருக்குது எனக்கு. கவனமாக கவனி. நீ பாருங்களேன், இங்கே இருந்து ஒரு பால் த்ரோ பண்ணுறீங்க. இப்போ த்ரோ பண்ணுறீங்களா? அது இப்படியே போயிட்டு திரும்ப அகைன் வந்து கிரவுண்டில் வந்து விழுது. யாராவது எனக்கு பதில் சொல்லுங்கள். டைம் ஆஃப் அசென்ட் 5 செகண்டாக இருந்தால் டைம் ஆஃப் டிசென்ட் எவ்வளோவா இருக்கும்? 5 செகண்டாக தான் இருக்கும். சூப்பராக சொல்லிட்டீங்க. ஓகே. 5th செகண்டில் மட்டும் கவனமாக கவனி. எல்லாமே புதுசு, உங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப புதுசு. நீட் ஃபிசிக்ஸ் அண்ட் ஜேஇ ஃபிசிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா கற்றுக்குங்க. 5th செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுமோ அதே டிஸ்டன்ஸு தான் 6th செகண்ட்லேயும் ட்ராவல் ஆகும். நம்ப முடியுதா? 5th செகண்டில் 4.9 மீட்டர் மேலே போச்சுன்னா 6th செகண்ட்லேயும் அதே 4.9 மீட்டர் தான் வரும். அதே மாதிரி 4th செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுதோ அதே தான் 7th செகண்ட்லேயும் வரும். 3rd செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுதோ அதே தான் 8th செகண்ட்லேயும் வரும். 2nd செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுதோ அதே தான் 9th செகண்ட்லேயும் வரும். 1st செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுதோ அதே தான் 10th செகண்ட்லேயும் வரும். சூப்பராக இருந்துச்சா? அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு லாஸ்ட் செகண்ட் ஆஃப் அப்வர்ட் ஜேர்னி இஸ் ஈக்குவல்ஸ் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு ஃபஸ்ட் செகண்ட் ஆஃப் டவுன்வர்ட் ஜேர்னி. புரிஞ்சுதா? இதை எழுதி கொடுத்துருவா, கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கிட்டே வா. டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு லாஸ்ட் செகண்ட் ஆஃப் அப்வர்ட் ஜேர்னி is equals to distance traveled in first second of downward journey. ரைட். ஸோ இதில் இருந்து உங்களுக்கு ஒரு 4-5 சம் கொடுக்க போகிறேன், ட்ரை பண்ண போகிறீங்க. டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் லாஸ்ட் செகண்ட் ஆஃப் அப்வர்ட் ஜேர்னி இஸ் ஈக்குவல்ஸ் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் ஃபஸ்ட் செகண்ட் ஆஃப் டவுன்வர்ட் ஜேர்னி. இதில் ஒரு சின்ன ரகசியம் ஒழிஞ்சிருக்கு. இப்போ அதை கண்டுபிடிக்கலாமா? ஓகே. உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு பாடியை த்ரோ பண்ணுறீங்க, 10 செகண்டில் வந்து விழுது. கரெக்டாக 6th செகண்டில் மட்டும், கரெக்டாக லாஸ்ட் செகண்டில் 5th செகண்டில் மட்டும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம்? உங்களால் 5th செகண்ட் மட்டும் தனியாக கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எந்த டேட்டாவுமே இல்லை. யூலாம் கொடுக்கவே மாட்டாங்க. யூலாம் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீ தான் என்ன பண்ணணும்? பொறுமையாக புத்திசாலித்தனமாக யோசிச்சு 5th செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுதோ அதே டிஸ்டன்ஸு தானே 6th வரும். அப்போ 6th கண்டுபிடிக்கிறது ஈஸி தானே? ஏன் சார் 6th கண்டுபிடிக்கிறது ஈஸி? இந்த இடம் u0 ஒத்துக்கிறியா? அதாவது அப்வர்ட் ஜேர்னியோட ஃபைனல் வெலாசிட்டி தான் டவுன்வர்ட் ஜேர்னியோட இனிஷியல் வெலாசிட்டி. அப்போ டவுன்வர்ட் ஜேர்னியோட u வேல்யூ 0. அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகும் 6th செகண்டில் மட்டும்? அதாவது திருப்பி வரும்போது இது ஃபஸ்ட் செகண்ட் மட்டும். ஃபஸ்ட் செகண்ட்னா h = ½ gt². நல்லா பாரு,
half இன்ட்டு ஜிக்கு பதிலாக கரெக்டான வேல்யூ 9.8 டீக்கு பதிலாக 1 ஸ்கொயர். ஏன் சார் 1 போட்டிங்க? 6 தானே அங்கே இருக்குது, 6 தான் இருக்குது. திரும்பி வரும்போது அதானே ஃபஸ்ட்டு செகண்டு. அப்படின்னா 4.9 தான். நான் ஒரு ரகசியம்னு ஒரு வார்த்தை சொன்னேன்ல, அது என்ன தெரியுமா? நீ டோட்டலாக 12 செகண்டில் வந்து விழுந்தாலும், டோட்டலாக 24 செகண்டில் வந்து விழுந்தாலும், ஏன் 1000 செகண்டில் வந்து விழுந்தா கூட கரெக்டாக லாஸ்ட் செகண்டு நீ என்ன ஸ்பீடில் வேணாலும் தூக்கி போட்டுக்கோ, இல்லை மெஷினை வச்சு கூட தூக்கி போட்டுக்கோ, என்ன வேணாலும் சக்திமான் மாதிரி என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனால் கடைசி செகண்ட் மட்டும் அது 4.9 மீட்டர் தான் போகும். நீ எந்த சம் கேட்டாலும் லாஸ்ட் செகண்டில் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுன்னு கேட்டாங்கன்னா 4. நீ என்ன ஸ்பீடில் வேணாலும் த்ரோ பண்ணிக்கோ. நீ 100, 200, 300, 500, 1000 கூட த்ரோ பண்ணு. பட் லாஸ்ட் செகண்டு ஷியராக அது 4.9 தான். திரும்பி வரும்பொழுது ஷியராக அது 4.9 தான். ஏன்னா இந்த இடத்துல யூ 0, அப்போ half GT ஸ்கொயரு வரும்போது அதானே ஃபஸ்ட் செகண்டு. ஃபஸ்ட் செகண்ட் என்ன ஃபார்முலா? இப்போ ஹைட்டுக்கு UT + half AT ஸ்கொயரு, அப்போ யூவோட வேல்யூ 0, மைனஸ் h = -half GT ஸ்கொயரு. வழக்கம் போல் மைனஸ் மைனஸ் போயிடுது. ஜியோட வேல்யூ 9.8/2 1 ஸ்கொயரு 4.9 மீட்டர். ரைட்டா? அதனால் இந்த மாதிரி சம் வந்தால் லாஸ்ட் செகண்ட் கேட்குறாங்களா, சம்மே தொடாத 4.9 மீட்டர் ரைட்டு கேட்டிருக்காங்க இப்போ நிறைய. ரைட், உங்ககிட்ட ஒரு கேள்வி. டோட்டல் டைம் வந்து டோட்டல் டைம் 14 செகண்டு. அப்வர்ட் ஜேர்னியோட 3rd செகண்டு டவுன்வர்ட் ஜேர்னியோட எந்த டைமுக்கு ஈக்குவலாக இருக்கும், எந்த செகண்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் சொல்ல முடியுமா? பொறுமையாக கேளுங்க. டோட்டல் டைமு 14 செகண்டு. அப்வர்டில் 3rd செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுதோ, டவுன்வர்டில் எந்த செகண்டில் அவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகும்? கொஷின் இதுதான். ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணு சார் 11 செகண்ட்ஸ் சார். 9th ஆமா? 11 சார். 11th. தனஸ்ரீயோடது 11th. தரணி உங்களோடது? இந்திரன், பிரதீப், ஹேனா, கிருத்திக், நிஹாரிகா, பேரறி உங்களோடது? சுனிதா, வர்ஷிகா, விஜய், தானேஷ். 12 seconds. 12th. வேற 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 விஜய் டைலாக் தான் சொல்லணும். அப்புறம் சீக்கிரம். 8th செகண்ட். வேற 11th செகண்ட் சார். 11th செகண்ட். அப்புறம் 12th. 11th seconds. 4-5 நம்பர் ஃப்ரீயா இருக்குப்பா, ஏதாவது சொல்லுங்க. விஜய் உன் பதில் என்ன? வர்ஷிகா, நிஹாரிகா? 11 seconds. தென் சரிப்பா, டோட்டலாக 14 செகண்ட். அப்போ நீ என்ன புரிஞ்சுக்கணும், 14 செகண்டில் போகுதுன்னா கண்டிப்பாக அப்வர்ட் 7ஆகவும் டவுன்வர்ட் 7ஆகவும் தான் இருக்கும். அப்வர்ட் 7ஆகவும் டவுன்வர்ட் 7ஆகவும் தான் இருக்கும். அப்போ 7th செகண்டும் 8th செகண்டும் ஈக்குவல். கரெக்டாக? இங்கே 6th 9th 5th 10th 4th 11th 3rd 12th 2nd 13th 1st 14th. இப்போ 3rd 12th. இதுதான் இந்த டாப்பிக்கில் கொஷின். ஒன்று இந்த டயக்ராம் போட்டு சொல்லிடு. கரெக்டாக இந்த டயக்ராம் போட்டு சொல்லிடு. இல்லைன்னா ஒரு பிரத்யேகமான ஒரு சிம்பிள் ட்ரிக் ஒன்று இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை அது உங்களுக்கு குழப்பற மாதிரி இருந்துச்சுன்னா எங்களுக்கு இதே போதுன்னு இதே கற்றுக்க. ரைட்டா? கவனமாக கவனி. அது எப்படின்னா t-rth செகண்ட் ஈக்குவல் டு t ப்ளஸ் எப்பயோ எங்கேயோ படித்த ஞாபகம் r ப்ளஸ் 1th செகண்டு. ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். t-rth செகண்ட் ஈக்குவல் டு t ப்ளஸ் r ப்ளஸ் 1. இப்போ டோட்டலாக 14 தானே, நான் வந்துட்டு 3rd தானே கேட்டேன். அப்போ டோட்டல் வந்து இப்போ மேலே போகும்போது 7 தானே, மேலே போகும்பொழுது 7. நீ ஒரு ஜேர்னியை தான் எடுத்துக்கணும். 7 7ஓட எதை மைனஸ் பண்ணால் 3 வரும்? 4 மைனஸ் பண்ணால் 3 வரும். ரைட்டா? 3. அப்போ இந்த ஆர் வந்து 4ன்னு புரிஞ்சுக்கணும். 7 டீக்கு பதிலாக, ஆருக்கு பதிலாக 4 ப்ளஸ் 1, 7 4 11 1 12. சூப்பராக பாருங்கள். ஆனால் இது ஏன் கற்றுக் கொடுக்கறது இல்லைன்னா, நம்ம ஆளுங்கள்லாம் புச்சாலி.
இந்த ஆரை கொண்டு போயிட்டு இந்த 3-ஐ சப்ஸ்டியூட் பண்ணி விட்டுறது. 3-ஐ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகிடும்? 4th செகண்ட் வந்துடும். 4th செகண்ட் இங்கே என்ன ஆகிடும்? 13th மாறிடும். நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்ல மாட்டேன், நீ வேறு கேள்விக்கு பதில் சொல்லியிருப்ப, ரைட்டா? அப்போ t minus rth செகண்ட் ஈக்குவல் டு t plus r plus 1th செகண்டு, t minus rth செகண்ட் ஈக்குவல் டு t plus r plus 1th செகண்டு, ரைட்டா? இந்த டீன்றது அப்வர்ட் ஜேர்னியோட டைமு 7. அவங்க எந்த செகண்ட் கேட்குறாங்கன்னு பாருங்கள். தேர்ட் கேட்குறாங்களா? அப்போ ஆன்சரை தேர்டுன்னு போட்டுக்கோ. 7லேருந்து எதை மைனஸ் பண்ணால் தேர்ட் வரும்? 4 மைனஸ் பண்ணால். அப்போ ஆர் யார்? 4 தான் ஆறு. அப்போ 7 + 4 + 1. அப்போ இங்கே 12. அப்போ 3ம் 12ம் ஈக்குவல். சரி, இது எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் இந்த மாதிரி டயக்ராம் போட்டு கூட சால்வ் பண்ணி போட்டுக்கிறோன்னா அது உன்னோட விருப்பம், ரைட்டா? எப்படி வேணாலும் சொல்லிக்கோ. t + r + t minus r3 = t + r + 1, ரைட்டா? இந்த ஒரு சம் சொல்லி தரவா? பாருங்க, கிரவுண்ட்லேருந்து ஒரு பாடி மேலே போயிட்டு அகைன் கீழே விளையாடுறதுக்கு டோட்டலாக ஒரே நிமிஷம் 20 செகண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 20 செகண்ட் ஆகுது, டோட்டலாக 20 செகண்ட் ஆகுது. கரெக்டாக அப்வேர்டோட 6th, டவுன்வேர்டோட எந்த டைமு சொல்ல முடியுமா? அப்வேர்டோட 6th, டவுன்வேர்டோட எந்த டைமுக்கு ஈக்குவலாக இருக்கும் டிஸ்டன்ஸ்? 15 ஒரு பதில் வந்திருக்கு. 15 sir. 15 15 sir. 15 sir. 15 எல்லாம் ஒரே மாதிரி சொல்றீங்க. எல்லாம் ஃபார்முலால போட்டிங்களா மேனுவலா போட்டிங்களா? எப்படி போட்டீங்க? ஃபார்முலாவா மேனுவலாவா? ஃபார்முலா மேனுவலா மாற்றி மாற்றி பதில் வருது. சரி, இப்போ Sir, 15th sir. 15th t minus rth செகண்ட் ஈக்குவல் டு t plus r plus 1th செகண்டு. 20 செகண்டா? அப்போடு ஒரு 10 சார். 6 கேட்டிருக்கீங்களா? இது 6னா இது 4 அப்படின்னா இங்கே 10 4 1. சூப்பராக சொல்லிட்டீங்க எல்லாருமே. 6 செகண்டும் 15 செகண்டும் ஈக்குவலாக இருக்கும். கலக்கிட்டீங்க போங்க. t minus rth செகண்டும் t plus r plus 1th செகண்டும் ஈக்குவலாக இருக்கும். ரைட் பை, சூப்பராக கற்றுக்கிட்டீங்களா? சார் இப்போ 19 கொடுத்திருந்தாங்கன்னா என்ன சார் பண்ணணும்? 19 கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்? ஒரே நிமிஷம், 17 அது மாதிரி கொடுத்திருந்தாங்க. ஒரு நிமிஷம் எல்லாத்துக்கும் ஆன்சர் நம்மள்ட்ட இருக்குது. 17 கொடுத்துருக்காங்களா? இப்போ டோட்டலாக கிரவுண்ட்லேருந்து மேலே போயிட்டு வரும்பொழுது 17th செகண்ட் வந்து கண்டிப்பாக டவுன்வர்ட் தானம்மா? சார் டோட்டலா 17 செகண்ட்ஸ் கொடுத்திருந்தா என்ன சார் பண்ணணும்? அதுதான், இந்த மாதிரி யாரும் கேள்வி கேட்கலையே நான் நினச்சேன். ஈவன் நம்பரில் தான் கொடுப்பாங்க, தெரியுதா? டைமில் போய் நான் பாதி எங்கே உடைக்கிறது? 8.5 8.5 நான் பிரிக்க முடியும். ஏமா அந்த மாதிரிலாம் கேட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஈவன் நம்பரில் தான் கேட்பாங்க. 10 20 14 16 அப்போ தான் அப்போடும் டவுன்வோர்டும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரிலாம் கேட்பாங்க, ரைட்டா? உங்கள் யோசனையெல்லாம் கடல் தாண்டி போயிட்டுருக்கு. சரி, போகட்டும். அடுத்தது இவ்வளோ நேரம் என்ன பண்ணோம்? மேலேருந்து ட்ராப் பண்ணோம், மேலேருந்து த்ரோ பண்ணோம், கீழேருந்து மேலே த்ரோ பண்ணோம். இப்போ கடகடன்னு எல்லாரும் பில்டிங் மேலே ஏறிக்கிங்க. A body is thrown from certain height of the building. Thrown upward தான் அடுத்த கான்செப்ட். thrown upward எங்கே இருந்துன்னா ஹைட் ஆஃப் த பில்டிங்லேருந்து. இங்கே தான் கொஞ்சம் உங்களோட 7ஆம் அறிவு 8ஆம் அறிவு இருந்தால் 10ஆம் அறிவை கூட பயன்படுத்தணும், ரைட் பை? மொத்தம் 6 சார், 2-3 குறைஞ்சி போயிருக்கு. அதையே பயன்படுத்துறது கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, பட் இதுக்கு ஏதாவது கொஞ்சம் பயன்படுத்தி தான் ஆகணும் இல்லை? த்ரோன் அப்வர்ட் ஃப்ரம் ஏ செர்டைன் ஹைட் ஆஃப் த பில்டிங் ஹெச். இதில் எப்படி சம் கேட்பாங்க தெரியுமா? நீ ஒரு பாலத்து மேலே நின்றுட்டுருக்க, ஒரு பிரிட்ஜ் மேலே நிற்கிறீங்க. அந்த பிரிட்ஜிலேருந்து ஒரு பெபிள்னால் இந்த குழாங்கல் மாதிரி இருக்கும்ல, வேணாம் ஒரு ஸ்டோனு ஒரு பால் எடுத்துக்கிறீங்க. கீழே ஒரு ரிவர் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. இந்த பாலை இப்படி மேலே தூக்கி போடுறீங்க, இது ரிவரில் வந்து பொட்டுன்னு இப்படி விழுது. கேள்வி தூண்டி போடுற மாதிரி இருக்குல்ல, ரைட்? ஆமாம். கேள்வி எவ்வளோ டைமில் வந்து விழும்? எங்கேருந்து? நீ தூக்கி போட்டதுலேருந்து கிரவுண்டு அந்த ரிவரில் விழுறதுக்கு எவ்வளோ டைமில் விழும்? இங்கேருந்து மேலே போகிற டைம் மட்டும் என்னவா இருக்கும்? இது மட்டும் என்னவா இருக்கும்? இது மட்டும் என்னவா இருக்கும்? டைம் ஆஃப் அசென்ட்னு சொல்லலாமா? இது வரைக்கும் அதே டைம் தானே ஆகும். தென் இங்கேருந்து வேறு ஒரு டைம் இருக்கும்ல, இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் கிடச்சிருமா?
இது ஒரு பெரிய வேலை, பட் ரொம்ப அழகாக அசால்ட்டாக கற்றுக்கலாமா? ஓகே. a body is thrown upward. த்ரோ பண்ணுற மேலே வந்து இப்படி விழுது. முதல்ல சைன் கன்வென்ஷன்லாம் கற்றுக்குங்க, என்னென்ன சைனை எப்படி இப்படி யூஸ் பண்ணுன்ட்டு. உங்ககிட்ட கேட்க போகிறது யூ, நீ பில்டிங் மேலே நிற்கிற. வி, ஹெச், ஏ. யாராவது இதுக்கு அழகாக சைன் சொல்லுங்கள். யூ பாசிட்டிவா நெகட்டிவா? அப்வர்டில் த்ரோ பண்ணுறேன். பாசிட்டிவ் சார். பாசிட்டிவ் சார். ஹெச், இப்போ நான் மேலே நிற்கிறேன், பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ் சார். Positive, நான் sir. மேலே நிற்கிறேன், நான் பில்டிங் மேலே நிற்கிறேன். ஹைட் ஆஃப் தி பில்டிங் எப்படி தான் என்னால் மெஷர் பண்ண முடியும்? நெகட்டிவ் சார். டவுனில் தானே மெஷர் பண்ண முடியும். ஹெச் நெகட்டிவ். பாருங்களேன், நீங்கள் பில்டிங் மேலே இருந்தால் ஹெச் நெகட்டிவ், கீழே நின்னீங்கன்னா ஹெச் பாசிட்டிவ். அப்படி ஞாபகம் வச்சுக்கிறியா? ஃபைனல் லாஸ்ட் டவுன்வர்ட், வி நெகட்டிவ் சார். Negative, sir. ஏ ஆல்வேஸ் ஆக்ட் டவுன்வர்ட், அதனால நெகட்டிவ் ஜி சார். நெகட்டிவ். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சைன் தெரிஞ்சிட்டா அந்த 4 ஈக்குவேஷனை தான் திருப்பி மாற்றி போட்டு விளாட போகிறோம். ரைட் பை. ஈக்குவேஷன் 1 எப்படி யூஸ் பண்ணுறது? வி ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி ஜென்ரல் ஈக்குவேஷன். சார் டவுன்வர்ட், ஸோ வி நெகட்டிவ். அப்வர்ட், யூ பாசிட்டிவ். ஏக்கு பதிலாக மைனஸ் ஜி டி. கரெக்டாக? இங்கே பாரு, எல்லா இடத்துலையும் நீங்கள் இப்படி யூஸ் பண்ணல, இடத்துக்கு தகுந்த மாதிரி. நீங்கள் கீழே த்ரோ பண்ணால் வேறு ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணீங்க. இப்போ டவுன்லோடில் த்ரோ பண்ணும்போது வியூ நெகட்டிவ் தான், யூவும் நெகட்டிவ் தான், ஜியூ நெகட்டிவ் தான். அதனால தான் மனப்பாடம் பண்ணி தொலையாத. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மேலே தூக்கி போகிறீங்களா கீழே தூக்கி போகிறீங்களா ஹரிசாண்டலில் த்ரோ பண்ணுறீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி சைனை போட்டு ஈஸியாக ஆன்சரை போட்டு போயிடலான்னு சொல்கிறேன். ஸோ மைனஸ் வி ஈக்குவல் டு ப்ளஸ் யூ மைனஸ் ஜிடி. காரணத்தை தெரிஞ்சுக்கோங்க, பாடி கீழே வந்து விழுதுங்க சார், அதனால் நெகட்டிவ். அப்போர்டில் த்ரோ பண்ணுறீங்க, அதனால் பாசிட்டிவ். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எப்போவுமே கீழ் நோக்கி தான் இருக்கும், அதனால் அது நெகட்டிவ். அப்போ ஈக்குவேஷன் 1 இப்படி தான் நீங்கள் எழுதணும். கண்டிப்பாக இங்கே யூ நாட் ஈக்குவல் டு 0 தான், ஏன்னா நீ மேல் நோக்கி த்ரோ பண்ணுற. வியும் கண்டிப்பாக 0 ஆகாது, கீழே வந்து விழுது. அப்போ யூ தெரியுது, வி தெரியுது, ஜியும் தெரியும். டைம் கேட்கலாமா? தாராளமாக கேட்கலாம். ரைட்டா? அப்போது டைம் கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணலாம்? மைனஸ் வி ப்ளஸ் யூ ஈக்குவல் டு ஜிடி. மைனஸ் வி, தப்பு பண்ணுறேன். நான் என்ன தப்பு பண்ணுறேன்னா, இந்த யூ இந்த பக்கம் போனால் மைனஸ் வரணும், இங்கே ஒரு மைனஸ் வரணும். அப்போ மைனஸை வெளில எடுத்துட்டா வி ப்ளஸ் யூ ஈக்குவல் டு ஜிடி. இங்கே ஒரு மைனஸு, இந்த மைனஸ் மைனஸ் போயிடுச்சு. அப்போ டோட்டல் டைம் வேணும்னா கேபிட்டல் டீன் கூட எடுத்துக்கலாமா, இல்லை ஸ்மால் டீன் கூட எடுத்துக்கலாமா? இருக்கும் தான். யூ ப்ளஸ் வி பை ஜி. பாரேன், அப்படின்னா ஒரு பாலத்து மேலே இருந்து ஒரு பெபிளில் மேல் நோக்கி த்ரோ பண்ணுறீங்க, த்ரோன் அப்வர்ட். எவ்வளோ டைமில் அந்த பெபிள் வந்து இந்த ரிவரில் ஃபால் ஆகும்னு கேட்டாங்கன்னா, இனிஷியல் ஸ்பீடு தெரியணும், ஃபைனல் ஸ்பீடு தெரியணும், பை ஜி போட்டுக்கணும். அப்போ டி ஈக்குவல் டு யூ ப்ளஸ் வி பை ஜி. இது டோட்டல் டைம் கண்டுபிடிக்க ஃபார்முலா. பக்கத்தில் ஒரு ரஃப் பேப்பர் இருந்தால் எழுதி வச்சுக்கோ. டோட்டல் டைம், ஏன்னா இப்போ சம் போட போகிறோம், 7 சம் இந்த மாடலில் போட போகிறோம். டக்கு டக்குன்னு ஃபார்முலா ஞாபகம் வரணும். ரைட்டா? ஃபஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண சொல்லி கொடுத்துட்டுனா செகண்ட் ஃபார்முலா வாங்க. ஃபஸ்ட் ஃபார்முலாவிலேருந்து நீங்கள் தேடி கண்டுபிடிச்சது டோட்டல் டைம் ஆஃப் ஃபால் யூ ப்ளஸ் வி பை ஜி, யூ ப்ளஸ் வி பை ஜி. ரைட். அடுத்தது சார் செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as. சிச்சுவேஷன் என்ன? பில்டிங்கோட ஹைட்டில் இருந்து ஒரு பாலை மேல் நோக்கி த்ரோ பண்ணுறீங்க, அது கிரவுண்டில் வந்து விழுது. வழக்கம் போல் வி நெகட்டிவ் சார், விக்கு தான் நெகட்டிவ் கொடுக்கணும், ஹோல் ஸ்கொயர். யூ வழக்கம் போல் பாசிட்டிவ். 2ஏக்கு பதிலாக மைனஸ் ஜி. எஸ்ன்னா ஹைட்டு, பில்டிங் மேலேருந்து ஹைட்டை மெஷர் பண்ணுறதுக்கு நீ கீழே தான் பார்க்குற. உங்களோட புரிதலுக்காக நீ பில்டிங் மேலே நிற்கிற, நீ நிற்கிற பில்டிங்கோட ஹைட் என்னடான்னு கேட்டால் நீ மேலே பார்த்தா ஹைட் சொல்லுவேன், கீழே குனிஞ்சு பார்த்து தான் நான் ஹைட் சொல்லுவேன். அப்போ கீழே குனிஞ்சு பார்க்குற, அதனால் நெகட்டிவ். அதனால் மைனஸ் வி த ஹோல் ஸ்கொயர், யூ ஸ்கொயர், மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸு. என்ன தான் சைன் கன்வென்ஷன் போட்டாலும் இந்த ஃபார்முலா மட்டும் மாறாது. வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2gh. இங்கே வி மட்டும் வேணும், ரூட் ஆஃப் யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2gh. வி ஈக்குவல் டு ரூட் ஆஃப், இந்த ஃபார்முலா எல்லாரும் படிங்க. அப்போ ஒரு பாடியை கீழேருந்து மேலே த்ரோ பண்ணிங்கன்னா, இல்லை மேலேருந்து கீழே த்ரோ பண்ணாலும், வி ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2gh, யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2gh. ஃபைனல் வெலாசிட்டி. ரைட். ஒரே நிமிஷம் பாரு,
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டைம் கண்டுபிடிக்க சொன்னேன்ல, பை இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துட்டே வா. யூ கொடுத்துட்டாங்க, ஆனால் வி கொடுக்கல, ஹெச் கொடுத்துட்டாங்க. நீ என்ன பண்ணணும்? ஜெனரல் ஃபார்முலா யூ ப்ளஸ் வி பை ஜியா, யூ ப்ளஸ் விக்கு பதிலாக யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2gh பை ஜி, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா? ஏன்னா டைரெக்டாக எங்கேயுமே வி கொடுக்க மாட்டாங்க. அப்போ வியை போய் நீ தேடிட்டு வரணும். ரூட் ஆஃப் யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2gh பை ஜி சால்வ் பண்ணிங்கன்னா டோட்டல் டைம் உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். கற்றுக்கிட்டீங்களா? ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் என்ன சொல்லி கொடுத்தேன்? டி ஈக்குவல் டு யூ ப்ளஸ் வி பை ஜி சொன்னோம். செகண்ட் ஃபார்முலாவில் விக்கு பதிலாக ரூட் ஆஃப் யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2gh கண்டுபிடிச்சி அந்த வியை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி காமிச்சிருக்கேன். அப்போ யூ தெரியும், ஹெச் தெரியும். சாதாரணமாக எவ்வளோ டைமில் வந்து அந்த பெபிள் வந்து அந்த ரிவரில் வந்து விழுன்னு கற்றுக்கலாமா? ஓகே. அடுத்தது தேர்ட் ஃபார்முலா, எஸ் ஃபார்முலா எப்படி சார் யூஸ் பண்ணுறது? தேர்ட் ஃபார்முலா ஒரே நிமிஷம். அதுக்குள்ளே 2 விக்கெட் காலி இங்கே. ஓகே, தேர்ட் ஃபார்முலா பாருங்க. என்ன ஃபார்முலா? எஸ். அப்போ எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயரு. செர்டைன் ஹைட் ஆஃப் த பில்டிங்லேருந்து ஒரு பாடியை த்ரோ பண்ணுறீங்க, அந்த பாடி வந்து இப்படி விழுது, அவ்வளோதான் சுச்சுவேஷன். பை இங்கே எஸ் டவுன்வர்ட், அதனால் ஹெச் நெகட்டிவ், யூ அப்வர்ட் ஷியராக பாசிட்டிவ், டி டைமு ப்ளஸ் ஹாஃப் ஏக்கு பதிலாக மைனஸ் ஜி டி ஸ்கொயர். இது வேறு ஒன்றும் பண்ண முடியாது, சைன் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ மைனஸ் ஹெச் ஈக்குவல் டு யூடி மைனஸ் ஹாஃப் ஜி டி ஸ்கொயரு. எந்தாவது கொடுத்து ஏதாவது கேட்டாங்கன்னா இதுதான் சொல்ல முடியும். மைனஸ் ஹெச் ஈக்குவல் டு யூடி மைனஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயரு, யூடி மைனஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர். முடிஞ்சு போச்சா? சைனை மட்டும் கரெக்டாக பார்த்துக்க. டவுன்வர்ட் நெகட்டிவ், யூ அப்வர்ட் பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ். ரைட், இது தேர்ட் ஃபார்முலா. ஃபோர்த் ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ட்ராவல்னு nth செகண்டுக்கு மட்டும் தான் தேவை. அப்போ எஸ்என் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஹாஃப் ஏ 2n மைனஸ் 1. டவுன்வர்டுன்றதுனால மைனஸ் ஹெச், யூ பாசிட்டிவ் மைனஸ் ஹாஃப் ஜி 2n மைனஸ் 1. ஸோ கிட்டத்தட்ட இன்றைக்கி கிளாஸில் நீ அதிகமாக இந்த 4 மாடல்லையும் கற்றுக்கிட்டது சைன் தான் நல்லா கற்றுக்கிட்டேன். பாசிட்டிவ் எப்போ, நெகட்டிவ் எப்போ, அதை யூஸ் பண்ண தெரிஞ்சாலே ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை சூப்பராக ஹேண்டில் பண்ணலான்றது உனக்கு தெரியுது இல்லையா? ஓகே. எப்போவுமே ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் ப்ராப்ளம்னா இந்த 4 விஷயம் தான். மோஷன் அண்டர் த கிராவிட்டினாலே இந்த 4 கேள்வி தான் கேட்பாங்க. என்னென்ன சொல்லுங்கள் பார்க்கும்? பில்டிங்கோட ஹைட்லேருந்து ட்ராப் பண்ணுறது, பில்டிங்கோட ஹைட்லேருந்து டவுனில் த்ரோ பண்ணுறது, பில்டிங்கோட ஹைட்லேருந்து அப்பர்டில் த்ரோ பண்ணுறது, இது 3 பில்டிங் மேலேருந்து த்ரோ பண்ணுறது. 4வது கேஸு கிரவுண்ட்லேருந்து மேல் நோக்கி த்ரோ பண்ணுறது. இவ்வளோ தான் விஷயமே. ரைட்டா? எல்லாரும் கான்செப்ட் கிளியர் தானே? அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் கிராஃபை தவிர எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இன்னும் கிராஃப் மட்டும் தான் மீதி இருக்குது. இதில் சம் போகிறது தான் அடுத்து நம்மளோட வேலை. ஓகே. ஒரே நிமிஷம். சம் நம்பர் 54 ஸ்டார்ட் பண்ணுவோமா? இந்த மாடலில் இருக்கிற சம்மெல்லாம் பார்த்துட்டு வருவோம். இந்த வீக் சண்டே கிராஃப் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிருவேன். எல்லா சம்மையும் போட்டு காமிச்சிடுறேன். ஒழுங்காக உட்காந்து ரிவைஸ் பண்ணிடு. நெக்ஸ்ட் வீக்கில் ஏதாவது ஒரு நாள் மோஷன் அண்ட் ஸ்ட்ரைட் லைன் ஃபுல்லாக டெஸ்ட் எழுதணும். 10 பேப்பர் சென்ட் பண்ணி வரேன். ஒரு பேப்பருக்கும் 20 கொஷின் இருக்கும். நீ என்ன பண்ணலாம், 10 நாள் டைம் எடுத்துக்கோ. ஒரு நாளைக்கு ஒரு பேப்பர் எழுதி கொடுத்தா போதும். வித் சொல்யூஷனும் கொடுத்துறேன். நீ எங்கேயும் தேட தேவையில்லை. ரைட்டாக? புதுசாக இப்போ வாங்கினது 20,000 கொடுத்து வாங்கியிருக்கு. ரீசெண்டாக எல்லா நீட் அண்ட் ஜேஇ பேப்பர்ஸ். அதனால் கொடுத்த காசுக்கு என்ன பண்ணுறீங்க, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. அது வேஸ்ட்டாக அப்படியே கிடக்க போகுது. ரைட்டா? ரைட், பார்த்துருவோமா? சம் நம்பர் 54 ட்ரை பண்ணு. A stone is thrown upward with speed u from top of a tower. இது என்ன கான்செப்ட்? இது என்ன கான்செப்ட்? இது இப்போ தானே படித்தோம். கான்செப்ட் பேர் சொல்லுங்க. சார் பில்டிங்ல இருந்து அப்வர்டா த்ரோ பண்ணனும் சார். அதான், a body is thrown from a certain height of the building சார். முதல்ல அது என்ன ஐடியான்றதை கண்டுபிடிக்கணும்ல. A body is thrown from certain height of the building. A body is thrown from a certain height of the building. Initial speed கொடுத்துருக்காங்களா? Reaches the ground with velocity 3u. யாரா சொல்லுங்க. அந்த 3u யாரு?
Final velocity. ஃபைனல் வெலாசிட்டி 3u. என்ன கேட்டிருக்காங்க? ஹைட் கேட்டிருக்காங்க. எப்படிப்பா கண்டுபிடிப்பீங்க? height of the road. அதான் ஹைட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? என்ன ஃபார்முலா இதுக்கு யூஸ் பண்ணணும்? இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? வாயத்தர. V Sir, square third is formula. இந்த தேர்ட் மாதிரி சொல்ல தேவையில்ல. என்ன ஃபார்முலான்னு சொல்லுங்க. தேர்ட் செகண்ட் நம்ம மாற்றி மாற்றி எழுதுறோம்ல. v ஸ்கொயர் ஈக்குவல் டு யாரோ சொன்னீங்களே U square minus 2 is v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2gh. பா இந்த ஃபார்முலாவில் மட்டும் சைன் எதுவுமே மாறாது இல்லைம்மா? பா இந்த ஃபார்முலாவில் மட்டும் எங்கேயுமே சைன் மாறாது. எல்லா சுச்சுவேஷன்லையும் இது ஒரே சைன் தான். v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2gh. v ஸ்கொயர் 3u, அதனால 9u ஸ்கொயர். ஒத்துக்கிறீங்களா? u ஸ்கொயர் ஒரு u ஸ்கொயர் ப்ளஸ் 2gh முடிஞ்சு போச்சு. 9u ஸ்கொயர்லேருந்து ஒரு u ஸ்கொயர் போயிடுச்சுன்னா 8u ஸ்கொயர். ஏன் சார்? இந்த u இந்த பக்கம் வந்துடும், அதனால் மைனஸ். நீங்கள் சின்ன பிள்ளைங்க கிடையாது, இந்த பக்கம் தூக்கி போட்டு இங்கே ஒரு மைனஸ் வரும். 9லேருந்து 1 போயிடுச்சுன்னா பாக்கி 8 அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. தெரியுதா? அது 9u ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா இந்த 8u ஸ்கொயர் டக்குன்னு புரிஞ்சுக்கணும். இங்கேருந்து ஒரு 2gh h மட்டும் வேணும்னா 8u ஸ்கொயர் பை 2g. அப்போ இங்கேருந்து ஆப்ஷன் தேடுங்க. ஆப்ஷன் 2வா? Option 2, sir. ஆப்ஷன் 2 4u ஸ்கொயர் பை g. இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல், கற்றுக் கொடுக்கறதுல இதுதான் ரொம்ப அதிகம். அதனால் நல்லா கற்றுக்க ட்ரை பண்ணு. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு பார்த்துக்கணும். அடுத்தது வேறு ஏதாவது சம்மர் கம்பேக்டாக இந்த மாடலில் பில்டிங் மேலேருந்து த்ரோ பண்ணுறது. சம் நம்பர் 70 ட்ரை பண்ணுங்க. A ball is thrown upward with velocity 100 meters per second. It will reach the ground after. A ball is thrown upward with velocity 100 meters per second. இந்த 100 யார் இதில்? யூவா? டைம் கேட்டிருக்காங்க. பா இது என்ன மாடல் அதை சொல்லுங்கள் முதல்ல. நான் ஏன் இந்த சம்முக்கு வந்தேன் இப்போ திடீர்னு? இது என்ன மாடல் சொல்லுங்கள். இது என்ன மாடல் சம்ம? மாடலை சொல்லு, ஒன்று ஆன்சர் கேட்கல. A ball thrown from the ground. பால் த்ரோன் ஃப்ரம் த கிரவுண்ட். சூப்பராக சொல்லிட்டீங்க. அப்போ இட் வில் ரீச் த கிரவுண்ட் ஆஃப்டர் டைம் கேட்டிருக்காங்களா? என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? பா இது கிரவுண்ட்லேருந்து த்ரோ பண்ணுமே அந்த கான்செப்ட். 2u by g, sir. சூப்பராக சொன்னீங்க. 2u 2u by by g. இப்போ Time of flight. 100 into 10 20 செகண்டில் ரைட் பை. நான் ஹைட் ஆஃப் த பில்டிங் நினச்சி என்னடா நான் யோசிச்சுட்டு இருக்கேன். திடீர்னு விஏ காணமே, இந்த பசங்க எப்படி டைமை கண்டுபிடிப்பான்னு பார்த்துட்டு இருந்தால் அந்த கிரவுண்டுன்ற வார்த்தையை நான் கவனிக்கவே இல்லை. பரவாயில்ல, நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. இந்த கான்செப்ட் கிரவுண்ட்லேருந்து த்ரோ பண்ணுற கான்செப்ட் கற்றுக்கிட்டிங்களா? ஓகே, முதல்ல அந்த பில்டிங் சம்ம முடிச்சுட்டு வரேன் இருங்க. இந்த சம் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன். இது வந்து அந்த சம் கிடையாது, பில்டிங் மேலேருந்து கிடையாது, ஆனால் சொல்லி கொடுத்த சம் தான். ட்ரை பண்ணு. If a ball is thrown vertically upward with speed u, the distance covered during the last t second என்னவா இருக்கும்? லாஸ்ட் செகண்டில் மட்டும். முதல்ல இது என்ன கான்செப்ட்? எனக்கு இப்போ தெரிய வேண்டியது அது என்ன கான்செப்ட்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்ட்டு. என்ன கான்செப்ட் சொல்லு. உனக்கு சரியாக சொல்ல தெரியலையேன்னா நம்ம ஏதாவது ஒன்று பேசியிருப்போம்ல, அந்த க்ளூவையா சொல்லு. என்ன கான்செப்ட் இது? இது என்ன கான்செப்ட்? Thrown from the ground. த்ரோன் ஃப்ரம் த கிரவுண்டு. சூப்பர். வேற? பா இது இதில் ஏதாவது வர்றது சொல்லுங்களேன். அந்த டி ப்ளஸ் ஆர்த்து டி மைனஸ் ஆர்த்து செகண்ட் ஈக்குவல் டு டி ப்ளஸ் ஆர் ப்ளஸ் 1 செகண்ட் அந்த மாதிரி இல்லை. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? டிஸ்டன்ஸ் கவர் டியூரிங் த லாஸ்ட் டி செகண்ட். லாஸ்ட் செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகுதோ திருப்பி வரும்போது ஃபஸ்ட் செகண்ட்லேயே அதே தானே கவர் ஆகும். அப்போ ஃபஸ்ட் செகண்டில் கவர் ஆகிறதுக்கு எந்த ஃபார்மில் அது கரெக்டாக இருக்கும்? ஆப்ஷன் 1 ஆ 2 ஆ 3 ஆ 4 ஆ?
2 sir of GT அதைத்தான் square. கேட்டுன்னு இருக்கேன். லாஸ்ட் செகண்ட்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுதோ திரும்பி வரும்போது ஃபர்ஸ்ட் செகண்ட்லேயே அதான ட்ராவல் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட்னா u0, அப்போ ஆஃப் ஏடி ஸ்கொயர் ஆஃப் ஜிடி ஸ்கொயர் தானே, ரைட்டா? ஓகே, அடுத்தது எல்லாமே பால் த்ரோன் வெர்டிகலி அப்பு. இது மேக்ஸ் பில்டிங்லேருந்து கிடையாது, இதுவும் பில்டிங்லேருந்து கிடையாது. ஒரே நிமிஷம், இந்த 80 கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஏர் ரெசிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட். Sir, fourth option, sir. டைம் ஆஃப் அசென்ட்டும் டைம் ஆஃப் டிசென்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஏர் ரெசிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும், ரைட்டா? சும்மா ஒரு கான்செப்ட் மாதிரி படிச்சுக்கோ. ரைட், இந்த சம் இதில் அவ்வளோதான் இருக்குது. இப்போ நான் ஒரு சம் சொல்கிறேன், எழுதிக்க. ஒரே நிமிஷம். எல்லாம் பக்கத்தில் நோட் வை. தேடும்போது அவசரமாக எதுவும் கிடைக்காது பாரு. ஒரே நிமிஷம். இப்போ நம்ம 2 சம் சால்வ் பண்ண போகிறோம். 2 சம் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா நீ ஜாலியாக வீட்டுக்கு போயிடலாம். ரைட், a ball is thrown upward. எழுது. A ball is thrown upward. A ball is thrown upward from the top of a tower. From the top of a tower, 40 meter height. 40 meter height. With velocity 10 meter per second. Find the time when it strike the ground. Find the time when it strikes the ground. கிரவுண்டில் வந்து விழறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? இப்போ அதே நம்ம பில்டிங் மேலேருந்து த்ரோ பண்ணுற அதே விஷயந்தான். 40 மீட்டர் ஹைட் இருக்கிற பில்டிங்லேருந்து 10 மீட்டர் பெர் செகண்டு மேலே த்ரோ பண்ணுற எவ்வளோ டைமில் வந்து கீழே விழும்? இதுக்கு என்ன ஃபார்முலா போடுவோன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு டைம் வேணும். அதுக்கு நீ தான் பொறுப்பு. உனக்கான நேரம் சரியாக 1 நிமிஷம். சைன் எப்படி யூஸ் பண்ணுவேன், எந்த ஃபார்முலா போடுவேன்லாம் எனக்கு தெரியாது. சரியாக ஆன்சர் மட்டும் எனக்கு வேணும், ஆப்ஷன்லாம் கொடுக்க மாட்டேன். Sir, 13 seconds, sir. 13 செகண்டுன்னு ஒரு பதில் வந்திருக்கு. கொஞ்சம் செக் பண்ணுமா உங்கள் ஆன்சரை? வேற Sir, 8 seconds, sir. 8 செகண்ட். இன்னொரு டைம் உங்கள் ஆன்சர் செக் பண்ணுங்க. Sir, 4 seconds, sir. எக்ஸலன்ட் பை. 4 செகண்ட் தான் கரெக்ட். உங்கள் டைம் அப். இப்போ 4 செகண்ட் ஆன்சர் வந்திருக்கு. 13:08. நீங்கள் உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னு எனக்கு தெரியல, பட் டைம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். 52 செகண்டுக்கு மேலே ஒரு சம்முக்கு போகக்கூடாது, அது எவ்வளோ டஃபாக இருந்தாலும். வாங்க, யூ டேக்கன் அஸ் பாசிட்டிவ் பிகாஸ் செட்டைன் ஹைட்லேருந்து மேலே த்ரோ பண்ணுறோம். ஹெச் நெகட்டிவ். அப்போ மைனஸ் ஹெச் ஈக்குவல் டு +ut - ½ GT ஸ்கொயர். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? ஹெச்சுக்கு நெகட்டிவ்,
u பாசிட்டிவ், ஏக்கு பதிலாக g அது ஒரு நெகட்டிவ். அப்போ -40 ஈக்குவல் டு 10t மைனஸ் இந்த ஹாஃபையும் ஜியையும் 5ன்னு கூட எடுத்துக்கங்களேன், 10/2 தானே, 5t². இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துரு 5t². 10t இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துரு -10t. ஆல்ரெடி இங்கே யார் இருக்கா, -40 ஈக்குவல் டு 0. ஸோ எல்லாத்துலேயும் 5 அடிச்சுன்னா t², 2t, 8 டைம்ஸ் ஈக்குவல் டு 0. ரைட்டா? 8 ரெண்டு நம்பர் 4 2 சார் 8ன்னு எடுத்துக்கலாமா? 4 2 சார் 8ன்னு எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இங்கே மைனஸ் வரணும். அப்போ பெரிய நம்பருக்கு -4 + 2 -2 வந்துடுச்சா? சின்ன பிள்ளைங்க மாதிரி போட்டு காட்டுருக்க மாதிரி இது 2 -2 வந்துடுச்சு. அப்போ t -4 ஈக்குவல் டு 0, t -2 ஈக்குவல் டு 0, சாரி t + 2 ஈக்குவல் டு 0, t ஈக்குவல் டு 4, t ஈக்குவல் டு -2. சார் 2 டைம் வந்திருக்கே, பார்த்ததும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. டைமுக்கு நெகட்டிவ் கிடையாது, அப்போ இது ஆப்ஷனாக இருக்க முடியாது. இப்போ 4 செகண்ட் தான் ரைட்டு. இப்போ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் பண்ண தெரியும் இல்லையா? ஸோ 5t² - 10t - 40 = 0ன்னா இந்த 5 இங்கே 2 டைம்ஸு, இங்கே 8 டைம்ஸு. ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 8 வரணும், ஆட் பண்ணால் இந்த நடுவில் இருக்கிற நம்பர் வரணும். ஸோ -4 + 2, -4 + 2 -2. அப்போ இங்கே எழுதும்பொழுதே நம்ம t -4 = 0, t + 2 = 0ன்னு எழுதணும். இது செம்ம வேறு வழியாக போகலாம். யாராவது அந்த ரூட் சொல்லுங்கள். இந்த செம்ம வேறு வழியாக போகிறதுக்கு ரூட் சொல்லுங்கள். ஹெச் இருக்குது, யூ இருக்குது, டைம் வேறு வழியாக எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? So t is equal to u plus root of u square plus 2g. பிரமாதமாக சொன்னீங்க. இப்போ t = u + v/g போகலாம் சார். விக்கு பதிலாக ஹெச் இருக்கிறதுனால √u² + 2gh யூஸ் பண்ணலாம். ரைட்டா? ஸோ இங்கே பாரு, புக்கில் கொடுக்குற மெத்தடோ இல்லை உங்கள் டீச்சர் சொல்லி கொடுக்குற மெத்தடோ தான் நீ சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்கள விட ஸ்மார்ட்டாக ரொம்ப ஈஸியாக உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நாங்கள் யோசிக்கிறதுக்கும் நீ யோசிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. எவ்வளோ தான் ட்ரெயின்டாக இருந்தாலும் பட் சிந்தனை உங்கள்கிட்ட தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் புக்கில் இருக்கிற விஷயத்தை மட்டும் தான் திரும்ப திரும்ப அப்படியே சொல்லி தருவோம், இல்லை புரிஞ்சதை வச்சு ஷார்ட் இருக்காது இதுன்னு ஏதோ பேசுவோம். பட் வேகமாகவும் நுணுக்கமாகவும் உங்கள் வயசில் மட்டும்தான் அந்த சம்மெல்லாம் டக்குன்னு போட முடியும். அதனால தான் உங்களுக்கு 6 சப்ஜெக்ட் 5 சப்ஜெக்ட் படிக்க சொல்கிறாங்க. நாங்கள்லாம் பாருங்கள் ஒரே சப்ஜெக்ட் தான் படிச்சுட்டு இருப்போம், சாவர வரைக்கும் அந்த ஒரு சப்ஜெக்ட் தான். வேறு போய் கெமிஸ்ட்ரியோ பயாலஜியோ தெரியுமான்னா கேட்டால் தெரியாது, சுத்தமாக தெரியாது. இதில் என்ன பியூட்டினா 23 24 வயசுலேருந்து கடைசியாக போய் சேர்ற வரைக்கும் அந்த ஒரே சப்ஜெக்ட் தான் எல்லாருக்குமே. பட் நீங்கள் அப்படியா பாருங்கள், எல்லா சப்ஜெக்ட் படிக்கிறீங்க பாருங்கள். நீ தான் படிக்கிற 2 வருஷம் ஃபிசிக்ஸ் படிக்கிற, 2 வருஷம் கெமிஸ்ட்ரி படிக்கிற, 2 வருஷம் பயோ படிக்கிற, மொத்தம் 100 லெசன் படிக்கிறீங்க ஒரு நீட் எழுதுறதுக்கு. 30 ஃபிசிக்ஸு, 30 கெமிஸ்ட்ரி, 40 பயோ. பாரு, ஒரு 3 மணி நேரத்தில் 100 லெசனை படிச்சுட்டு சூப்பராக எக்ஸாம் ஆகிட்டு வரீங்களே. இப்போ நீங்கள் அவ்வளோ கிளவர் தானே. அப்போ ஸ்மார்ட்டாக செம்ம சால்வ் பண்ணணும்னா வேறு வழியாக யோசிக்கணும். டைம் ஈக்குவல் டு u + v/g இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் சார். விக்கு பதிலாக u² + 2gh போயிட்டு அங்கே u இருக்குது, ஹெச் இருக்குது, அங்கேருந்து வியை தூக்கிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி எங்களால் டைம் கண்டுபிடிக்க முடியும். இதுக்கப்புறம் அடுத்தடுத்து ப்ராப்ளம் வரும்பொழுது நான் சால்வ் பண்ணுறேன்னா அதுக்கான ரூட்டை நீங்கள் தான் சொல்லணும். சார் இங்கே போயிட்டு இப்படி வந்தால் இந்த ஆன்சர் கிடைக்கும், அந்த மாதிரி நீ சால்வ் பண்ணுன்றதில்ல. இந்த டேட்டா இருக்குது, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இப்படி போட்டால் இந்த ஆன்சர் கிடைக்கும், அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக சம்ம சால்வ் பண்ணிடுவீங்க. ரைட் பா, ஒரே ஒரு ஹோம்ஒர்க் சம்ம எழுதிக்கும். நான் லேப்டாப் சைன் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நோட்ஸ் அனுப்புறதுக்குள்ளார அது எனக்கு வரணும். இங்கே இருக்கிற 14 பேரில் 2 பேர் நான், 12 பேரும் அந்த இடத்த விட்டு எழுந்துடக்கூடாது. சம படிக்கிறேன் கேள். A pebble is thrown vertically. A pebble is thrown vertically upward. A pebble இல்லைனா ஸ்டோன் கூட போட்டுக்கோங்க. பெபிள்னா கூழாங்கல். Pebble is thrown, அது உங்களுக்கு தெரியும்ல, இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைங்க இல்லையா? எனக்கு தான் ஆரம்பத்தில் தெரில பெபிள்னா என்னென்னு போய் உங்களை மாதிரி ஒரு பையன்கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். A pebble is thrown vertically upward from a bridge with an initial velocity 4.9 meter/second. சைன் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இந்த மாடலு பில்டிங் மேலேருந்து த்ரோ பண்ணுற மாடலு, அதாவது பாலத்து மேலேருந்து த்ரோ பண்ணுறீங்க. 4.9 meter/second. It strikes the water after 2 seconds. It strikes, திரும்ப மேலேருந்து அந்த தண்ணியில் விழுறது 2 செகண்டில் விழுந்துருது. ரைட்டா?
கரெக்டாக ஜியோட வேல்யூ ஷார்ப்பாக 9.8ன்னு யூஸ் பண்ண சொல்கிறாங்க. இது ப்ராக்கெட்டில் எழுதிக்கோ. நீ ஜியை 10ன்னு யூஸ் பண்ணால் ஆன்சர் கிடைக்காது. நான் எதிர்பார்க்குற ஆன்சர் கிடைக்காது. 10க்கு என்ன ஆன்சர் வருதோ அதான் வரும். ஜியை 9.8ன்னு யூஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த பிரிட்ஜு? ஹெச் கேட்டிருக்காங்க. அந்த பிரிட்ஜோட ஹைட்டு கிரவுண்ட்லேருந்து எவ்வளோ தூரம் ஹெச் கேட்டிருக்காங்க. அடுத்தது வித் வாட் வெலாசிட்டி, ரெண்டாவது எழுதுங்க. அடுத்தது வித் வாட் வெலாசிட்டி டஸ் த பெபிள் ஸ்ட்ரைக் த வாட்டர்? வித் வாட் வெலாசிட்டி வி கேட்டிருக்காங்க, ஃபைனல் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. வித் வாட் வெலாசிட்டி டஸ் த பெபிள் ஸ்ட்ரைக் த வாட்டர்? ரைட்டா? பெபிள் ஸ்ட்ரைக் த வாட்டர். ரைட். டைமு 8:03 8:07க்குள்ளார எனக்கு பதில் வரணும், எல்லாருக்கும் வரணும். அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கிளாஸ் முடிச்சுக்கலாம் நம்ம. இதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ் வந்து